டூ பவானி லைஃப் ஸ்டைல் எங்கள் விஸ்கிக்கு 3 நாளாக காய்ச்சல் பார்த்திங்களா, அதனால் ரொம்ப சோர்ந்து படுக்கிறான். மருந்தெல்லாம் கொடுத்தாச்சு, சாப்பாடும் கொடுத்தாச்சு. அவளுக்கு மிந்தி இல்லாமல் சாப்பாடு, இப்போ வேறு சாப்பாடு எல்லாம் மாற்றியாச்சு. இப்போ நம்ம கிச்சன் வேலை ஆரம்பிச்சாச்சு. சாயா வச்சாச்சு, கொஞ்சம் க்ரீன் மூங்கு வந்து சுண்டலுக்கு வேக வச்சாச்சு. காய்கறி ஒன்றுமே இல்லையே. கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வைக்கலாம். கீழே மார்க்கெட்டுக்கு போனால் காய்கறி வேலை கேட்டால் தலை சுற்றுது. தக்காளி 100 ரூபா கிலோ. இங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் சிபிடி வேலாப்பூரில், என் கடை பக்கத்தில் தேசைகாவில் 40 ரூபா 50 ரூபா 60 ரூபா. அதனால் தக்காளி வாங்கலை. 1-2 தக்காளி இருக்குது, அதை போட்டு சமாளிக்கலாம். வாங்க இப்போ நம்ம வந்து சாம்பார் வைக்கலாம். ஒரு குட்டி கிண்ணத்துக்கு துவரம்பருப்பு எடுத்தாச்சு. இது 100 கிராம் இருக்கும். கத்திரிக்காய் 1 கிலோ 40 ரூபா சொல்லி அரை கிலோ கத்திரிக்காய் வாங்கினேன். கொஞ்சம் முள்ளங்கி கீரை வாங்கினேன். வேறு எதுவும் பெருசாக வாங்கலை. கொஞ்சோண்டு இஞ்சி வாங்கினேன் டீக்காக. இந்த இஞ்சி 20 ரூபா. என் கடை பக்கத்தில் வாங்கினோம்னா 10 ரூபா. அப்போ இன்னும் 10 ரூபா நஷ்டம். இந்த கருவேப்பிலை 5 ரூபா. கடை பக்கத்தில், சாரி வீட்டு பக்கத்தில், கடை பக்கத்தில் நான் வாங்குகிற இடத்துல எல்லாம் கொஞ்சம் கருவேப்பிலை வாங்கிப்பேன். என் மரத்தில் நிறைய கருவேப்பிலை இருக்குது. பறித்து அதை மொட்டையாக்கிடும்னு பயந்து அதை பறிக்கலை. இன்றைக்கி நம்ம முள்ளங்கி சாம்பார் வைக்கலாம். முருங்கைக்காய் வாங்க போனால் கிடைக்கல. ஒரு உருளைக்கிழங்கு, வெங்காயம், ஒரு குட்டி தக்காளி, முள்ளங்கி, கத்திரிக்காய் போட்டு சாம்பார். வாங்க கட் பண்ணி கழுவிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு மேலே சாயா குடிச்சிட்டு வந்துடுறேன், சரிங்களா? நீங்களாம் சாயா குடிச்சாச்சா? ஃப்ரெண்ட்ஸ், சாயாவில் இனிப்பு பத்தலை. எனக்கு கொஞ்சம் எல்லா இனிப்பும் கூடுதலாக இருக்கணும், காரமும் கூடுதலாக இருக்கணும். அப்படி பழகியே போச்சு. இனிப்பாக நல்லா இருந்தால் தான் சாயா குடித்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு அப்படி உண்டா சொல்லுங்கள். ஷியர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் டீ குடிச்சாச்சா? வாங்க நம்ம சேர்ந்து டீ குடிக்கலாம். சாயா குடிச்சிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். தங்க அம்மா காலை சுற்றி வர அப்போ அவன் வாயாக இருக்கு. எனக்கு வயிறு வலிக்கு உடம்பு சரியில்லைன்னு நேற்று போய் பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. நார்மல். பருப்பு, கத்திரிக்காய், முள்ளி எல்லாம் கட் பண்ணி கழுவியாச்சு. 2 பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம், தக்காளி. குட்டி தக்காளி தான் எடுத்துருக்கேன். கொஞ்சம் சாம்பாருக்கு புளி கரைச்சி விட்டுருவேன். சாம்பார் மசாலா இது நான் வீட்டிலே அரைச்சி செஞ்சது. 2 ஸ்பூன், குட்டி ஸ்பூன் பச்சை மிளகா போட்டு பார்த்திங்களா. 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக தனியா பவுடர், 1 ஸ்பூன் கல்லுப்பு. சாம்பாரில் எத்தனை டைம் காய்கறி போட்டால் நல்லாயிருக்கும். வெள்ளை பூசணிக்கெல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். நம்ம சாம்பார் நல்லா வேகட்டும். நேற்று அரைச்ச மாவு நல்லா புளிச்சிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் நீ காலையில் சாப்பாடு இட்லி. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வாங்க தட்டை தூக்கி வச்சிடலாம். இட்லி ஊற்றியாச்சு, வேகட்டும். இப்போ கார சட்னி பண்ண போகிறோம். பூண்டு, தக்காளி, வெங்காயம், ஒரு கொட்டை புளி. தக்காளி இது குறைய எடுத்துக்கலாம். தக்காளி 100 ரூபா கிலோ. நம்ம வாங்கி கட்டுப்படியாக பார்த்திங்களா, அதனால் கொஞ்சம் புளி எடுத்துட்டேன். இது இப்போ காஞ்ச மிளகா போடுவேன். தீந்துட்டு அதனால் வத்தப்பொடி போட்டுக்கிறேன். நம்ம காக்கா வந்துட்டார். பிஸ்கிட்டை கொடுத்துருவோம். தண்ணி இந்த பக்கம் வைக்கிற அந்த பக்கம் வச்சா எல்லா கப்பையும் தட்டி விட்டுறாங்க. இப்போ இன்னொருத்தர் வந்துட்டார், அவங்களுக்கும் கொடுத்துடலாம். காக்கா வந்து இப்போ திட்டக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து நம்ம பித்ருன்னு சொல்லுவாங்க. நம்மளை விட்டுட்டு போனவங்க ரூபத்தில் வருவாங்க. சனி மகாராஜ் வருவாங்க. இவர்களை வந்து சீன்னு சொல்லக்கூடாது. பார்த்தீங்களா எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, என் குட் ஃப்ரெண்ட். இப்போ இட்லி வெந்துட்டான்னு பார்க்கலாம். ஆவி பறக்கும் இட்லி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், துணி துவைச்சி விட்டு இன்றைக்கி 3 நாள் இன்னும் காயலை. இன்றைக்கி நம்ம செடியில் வெறும் 3 செம்பருத்தி பூ. பின்ன வந்து இந்த பூ பேர் என்ன சொல்லுவீங்க, சாமந்தி பூ. இது ஒரு 5-6 கணக்கு. ரோஸ் ஒன்றுமே இல்லை. ரோஸ் வந்து புது இலையாக வருது எல்லாம். தெரியுங்களா, இந்த ரெட்டாக வருது பார்த்தீங்களா. அதனால தான் நான் முந்தா நேற்று கட் பண்ணி விடலை. இனி இதில் ஃபுல்லாக பூ வரும். வாங்க கொஞ்சம் நம்ம வீட்டே பெருக்கிடுவோம். அந்த கேப்பில் விளக்கு மாதிரி கீழே எதுவும் வச்சா இங்கே விஸ்கி எடுத்து கடிச்சு துப்பி தின்னு போட்டுருவா. நான் ஒரு தடவையும் வீடு பெருக்கும் போது ஃபேனில் தூசி அப்படியே தட்டிடுவேன். இல்லைன்னா மொத்தமாக க்ளீன் பண்ணால் ரொம்ப டஸ்ட் சேர்ந்துருது. 2 ஃபேனையும் அப்பப்போ தட்டிடலாம். அதே மாதிரி முடியும் போது வீடு பெருக்கும் போதெல்லாம் வீட்டில் இருக்க ஒற்றையை அப்படியே அடிச்சிட்டே இருக்கணும். இப்போ வீட்டை பெருக்கலாம். இப்போ மழை காலனால எல்லாம் செருப்பு காலோடு அப்படி வராங்களா. வாசப்படி எல்லாம் வந்து சகதின் சேர ஆகுது. இன்னைக்கு க்ளீன் பண்ணுறவங்களும் வரல. வாசல் வந்து எப்பவும் சுத்தமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்து வீட்டுக்காரங்க தினமும் வாசலில் கோலம் போடுவாங்க. அந்த அளவுக்கு என்கிட்ட நேரமும் இல்லை, பொறுமையும் இல்லை. என்ன செய்யட்டும். எப்போவுமே காலையிலேருந்து அந்த மந்திரத்தை ஒலிக்கி விட்டுருவேன். அந்த மிஷின் வந்து இப்போ 10 நாளாக கெட்டு போச்சு, ஓட மாட்டுது. என் நேரத்துக்கு இப்போ தொடுறதெல்லாம் கெடுது. என்னன்னே எனக்கே தெரியல.
கடவுள் ஏன் அப்படி விளாண்டுக்கிட்டு இருக்காரு தெரியல. இந்த 2 பசங்களை தூக்கி கொஞ்ச நேரம் பால்கனியில் போட்டோம். பால்கனிலாம் சூப்பராக கழுவி விட்டாச்சு. கொஞ்சம் கார சட்னி அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. கடுகு ஜீரகம் ஊற்றிட்டு கார சட்னி ரெடி. நம்ம கார சட்னி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கள் விஸ்கிக்கு மருந்தை கொடுத்துடலாம். காய்ச்சல் குறைஞ்சிருக்கிறதுனால 3 நாள் கம்பல்சரி கொடுக்க சொல்லியிருக்காங்க. மருந்து குடிக்கிறக்கா சின்ன குழந்த மாதிரி சேட்டை பண்ணிகிட்டு இருக்கா பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாம்பாருக்கு காய் பருப்பு எல்லாம் வெந்துட்டு லேசாக அப்படி மசிச்சு விட்டால் எல்லா காய் பருப்பில் சேர்ந்துடும். புளி தண்ணி ஊற்றிடலாம். வெந்தயம்